வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025-26 தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். டோட்டல் மார்க் வந்து பார்த்தோன்னா 90 மார்க்கு. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3x2 6 எவையும் 3 ரனுக்கு விடை தருக. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வாடகை காலத்தில் பிற உயிரினங்களுக்கு என்ன நேர்ந்தது? வசனம் கவிதை வேறுபாடு தருக. அதேமாதிரி ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? கீழ்த்திசை சுவடி நூலகம் குறிப்பு வரைக. ஓமை தொடரை சொற்சொடரில் அமைத்து எழுதுக. கிணற்று தவளை போல, அச்சாணி இல்லாத தேர் போல. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லை பிரித்து தொடர் அமைக்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கொழி நீர் ஞாலத்து ஈழகன்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது? குரல்வழி விளக்குக. பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையினை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும் விளக்குக. தேசிய பேரிடர் ஆணையம் சிறுகுறிப்பு வரைக. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதுமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. இலக்கியம் நயம் பாராட்டுக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிரல் நிறை அணியினை விளக்குக. ஏகாதேச உருவகயினை சான்றினை விளக்குக. பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. வெண்பாவின் பொது இலக்கணம் யார்? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். தமிழின் சீலமை திறம் வியந்து பாட கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூர்நொற்றை தொகுத்து எழுதுக. பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையினை பாடப்பகுதி வழி நிறுவுக. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. ஸோ இந்த கொஷின் பேப்பர் வைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.